வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்திய தொழில் முனைவர்களுக்கு 204.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. மேலவையில் ரமணன் தகவல். தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு தக்கூன் நேஷனல் மூலம் 9412 இந்திய தொழில் முனைவோருக்கு 204.5 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கூறுகையில், இந்த நிதி 2019 முதல் நவம்பர் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்திய சமூக தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டமான ஸ்பூமி மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். இதில் 1877 தொழில் முனைவோர் அல்லது 20 விழுக்காட்டினர் தக்கூன் நேஷனலுக்கு கடனை திருப்பிச் செலுத்த தவறியதால் கடன் தகவல் அமைப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளனர். கடனை திருப்பிச் செலுத்துவதில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தக்கூன் நேஷனல் மூலமாக கடன் நிதி மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான AKPK-உடன் இணைந்து நிதி கல்வி திட்டங்களையும் நடத்தி வருவதாக அவர் இன்று மேலவையில் கூறினார். ஸ்பூமி கடனை திருப்பிச் செலுத்த தவறியவர்கள், கருப்பு பட்டியலிடப்பட்டவர்கள், கடனை திரும்ப வசூலிக்கும் நடவடிக்கைகள் ஆகியன குறித்து செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரனின் கேள்விக்கு ரமணன் இவ்வாறு பதிலளித்தார். அதே சமயம் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் தவறாமல் கடனை திரும்ப செலுத்துவோருக்கு அமைச்சு கூடுதல் கடன் வழங்கும் என்றும் ரமணன் கூறினார். கடன் பெற்றவர்கள் தாங்கள் பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதற்குரிய முறையும் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் சுட்டிக்காட்டினார். தாம் முன்பு கூறியதைப் போல குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரிங்கிட் செலுத்துவதற்கும் அவர்களுக்கு விருப்புரிமை வழங்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் அவர்கள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது என்பது இயலாத காரியமாகும். காரணம், எதிர்காலத்தில் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பின்றி கடன் கேட்டு வருகின்றவர்களுக்கும் அந்த பணத்தை கடனாக கொடுத்து உதவுவதற்கு பயன்பட வேண்டியுள்ளது என்று டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார். சமூக ஊடகங்களில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஆகியோரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் ஆடவர் குறித்து தொடர்பு பல்லுடக ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் கருத்து தெரிவிக்கையில், சம்பந்தப்பட்ட ஆடவர் மன்னிப்பு கேட்டாலும் இதுபோன்ற செயல்கள் தவறானது என்றும் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கூறினார். சமூக ஊடக பயனர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவதூறு செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். சமீபத்தில் ஒரு பயனர் டிக்டாக்கில் மாமன்னர், பிரதமர் குறித்து தவறான தகவலை பதிவிட்டு பின்னர் அதை நீக்கி மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக் காட்டுகிறது என்றார் ஃபமி ஃபட்சேல். பெற்றோர் கல்வி திட்டங்களை மேம்படுத்துவதற்கும், குறிப்பாக டிஜிட்டல் உலகில் குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோருக்கு உதவுவதற்கும் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மலேசியாவின் மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு நிறுவனமான LPPKN. இந்த திட்டங்கள் பெற்றோரின் அறிவையும் திறன்களையும் மேம்படுத்துவதன் மூலம் குடும்பங்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என மகளிர் குடும்ப சமூக நல மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ நொராய்னி அமாட் தெரிவித்தார். பெக்கா எனப்படும் குடும்ப குழந்தைகள் பாதுகாப்பு கல்வி, காசே டிஜிட்டல் பெற்றோரியல் கல்வி ஆகிய 2 முக்கிய தொகுதிகளை உருவாக்கியுள்ளது LPPKN. விபத்து தடுப்பு, மீட்பு, இணைய பாதுகாப்பு போன்ற அடிப்படை திறன்களை பெக்கா வழங்குகிறது. அதே சமயம் காசே டிஜிட்டல் பெற்றோரியல் கல்வியானது தற்கால குழந்தைகளின் சவால்களை நிர்வகிக்க பெற்றோர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இதுவரை 401 பெக்கா பட்டறைகளை நடத்தி 11,917 பங்கேற்பாளர்களுக்கு பயனளித்துள்ளது. அதே சமயம் 40 காசே டிஜிட்டல் பெற்றோரியல் பட்டறைகள் நடத்தப்பட்டு 1,129 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றதாக துணை அமைச்சர் தகவல் வெளியிட்டார். இன்று முதல் வரும் வியாழக்கிழமை வரை 4 மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேட் மலேசியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஹாங், பேரா, கிளாந்தான், திரங்கானு ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. பஹாங்கில் ஜெராந்தோட், மாரான், குவாந்தான், பக்கான், ரொம்பின் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும், பேராவின் உலுபேரா மாவட்டத்திலும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் வானிலை ஆய்வுத்துறை கிழக்கு கடற்கரை பகுதிகள் உட்பட 7 மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது.
நவம்பர் முதல் மார்ச் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் அபாயம் அதிகம் எனவும் மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை தலைநகரில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு அநாகரிக ஆபாச சைகை காட்டியதாக கூறப்படும் ஒரு காவல்துறை அதிகாரி மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் குடிமக்கள் பாதுகாப்பு படையின் நேர்மை கட்டொழுங்குத்துறை இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. மேலும் விசாரணைக்கு உதவும் வகையில் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் கேட்டுக் கொண்டார். அதேபோல் அதே அதிகாரியால் இதே போன்ற சம்பவத்தை எதிர்கொண்ட வேறு ஏதேனும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை கவனமாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்படும் என்று பொதுமக்களுக்கு அவர் உறுதியளித்தார். குற்றவாளி என கூறப்படும் காவல்துறை அதிகாரி தலைநகரில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. பினாங்கு மாநிலத்தில் வெளிநாட்டினர் ஓட்டிய வாகனங்களை பிடிக்க நடத்தப்பட்ட பேவா எனப்படும் ஆப்ஸ்காஸ் புமாண்டு வர்க்க அசிங் சிறப்பு நடவடிக்கையில் போக்குவரத்து துறை 17 வாகனங்களை பறிமுதல் செய்தது. இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தான், வங்காளதேசம், மியான்மர், இந்தோனேசியா நாட்டுவாசிகள் மீதும் ரோஹிங்யா இனத்தை சேர்ந்தவர்கள் மீதும் 116 சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, வாகனம் உரிமம் காலாவதியானது, காப்பீடு இல்லாதது போன்ற குற்றங்கள் அதிகமாக கண்டறியப்பட்டன. வெளிநாட்டினர் மலேசிய போக்குவரத்து விதிகளை மீறுவதை தடுப்பதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டது என பினாங்கு மாநில போக்குவரத்து துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு சிப்ராங் ஜயாவின் புலாத்தான் துன் ஹுசேன் ஹோனில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு நடவடிக்கை சுமார் 3 மணி நேரம் நீடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் காவல்துறை நடத்திய திடீர் சோதனையில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு வகையான போதைப் பொருட்களை கைப்பற்றி ஒரு போதைப்பொருள் கும்பலை முறியடித்துள்ளனர். ஜார்ஜ் டவுன், பட்டர்வர்த் ஆகிய பகுதிகளில் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதியிலும் டிசம்பர் 13ஆம் தேதியிலும் நடந்த இந்த சோதனையில் 26 வயது முதல் 42 வயது வரையிலான 6 பேர் கைது செய்யப்பட்டனர் என பினாங்கு மாநில காவல்துறை துணைத் தலைவர் முகமது அல்வி ஜைனால் அபிடின் கூறினார். பொதுமக்களின் தகவலின் அடிப்படையிலும் புலனாய்வு துறையின் கண்காணிப்பாலும் காவல்துறையினர் இந்த சோதனையை நடத்தினர். சோதனையின் போது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள், வாகனங்கள், 26,085 ரிங்கிட் ரொக்கப்பணம், நகைகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட 6 பேரும் விசாரணைக்கு உதவுவதற்காக இம்மாதம் 20ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 267 களவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஆசிய நாடுகளுக்கிடையிலான பயணத்தின் போதும் மலேசியாவுக்குள் நடக்கும் விமான பயணங்களின் போதும் இக்களவுகள் நிகழ்ந்ததாக சந்தேகிக்கப்படும் 30 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் உசேன் ஓமார் குறிப்பிட்டார். இந்த களவு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் பொதுவாக தாங்கள் இலக்காக கொண்ட விமானத்தில் பயணிக்கும் பயணிகளில் ஒருவராகவே இருப்பார்கள். அவர்கள் பயணிகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது விளக்குகள் மங்கலாக இருக்கும், வெளிச்சம் குறைந்திருக்கும் போதோ இந்த களவுகளை செய்வார்கள். கடன் அட்டைகள், நகைகள், பணம், பணப்பைகள் போன்றவை பொதுவாக திருடப்படும் பொருட்களாகும் என அவர் தகவல் வெளியிட்டார். பல புகார்கள் இருந்த போதிலும் பல வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்கள் பொருள் எப்போது களவாடப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இன்னும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டதால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றார் அவர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.